வணக்கம் நண்பர்களே, பிடெக் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நெட் பேங்கிங் மூலமாக எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்களோட கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்பில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் பேங்க் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் உங்களோட யூசர் ஐடி கொடுத்துக்கோங்க. அந்த யூசர் ஐடிங்கிறது கஸ்டமர் ஐடி தான் யூசர் ஐடி. அதுக்கப்புறம் ஒரு கேப்சாவை வேலிடேட் பண்ணுங்கள். தென் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட நெட் பேங்கிங்கோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். தென் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம அதர் ஐபி அக்கௌண்ட்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதர் ஐபி அக்கௌண்ட்ஸ்னால் அதர் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ஸ், அதான் மீனிங். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் ஒரு அக்கௌண்ட் நம்பரை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ லாஸ்ட் வீடியோவில் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா ஆல்ரெடி வந்து ஆட் பெனிஃபிஷரியில் அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இதில் வந்து ஷோ ஆகும். இப்போ நான் அக்கௌண்ட் ஹோல்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். தென் எவ்வளோ அமௌண்ட் அனுப்ப போகிறேனோ அந்த அமௌண்ட்டையும் இப்போ என்ட்ரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா நான் அனுப்புகிறேன். பேமெண்ட் டேட் கேட்குது, அது ஒன்று அப்படியே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரிமார்க்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுத்தாகணும். என்ன பர்பஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். ஆதாரில் போயிட்டு நீங்கள் என்ன பர்பஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இல்லை டிஃபால்ட்டாக இருக்கிறத எதை ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை என்ட்ரி பண்ணுங்கள்.
ஓடிபி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற கன்ஃபார்ம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அகைன் கண்டினியூவான்னு கேட்கும், அதையும் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம பிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.